இயேசுவை என்றும் பாடு, நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். கலங்கிறாரே தீராதே, துதியினால் இனிதேனும் கலங்கிறாரே தீராதே, துதியினால் இனிதேனும். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை என்றும் பாடு. துன்பங்கள் ஏதுவானதை கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஏதுவானதை கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே என்றும். பாவத்துக்கு மதிப்பெல்லாம் படிப்பதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மனத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவம் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான இடியவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மனத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கப்பட. ஆதலால் அவருடைய மதத்தின் சாயில் நாம் இணைக்கப்பட்டவர்களால் அது வீட்டின் சாயிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஒதுக்கியதற்கு பாவத்தையும் ஒதுக்கி போவதற்காக நம்முடைய பழைய மனிதன் அவருடைய கூட மனிதர்கள் பாவம் நீங்கி பெரிதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் அளித்தோம்னால் அவருடைய கூட விளைக்கும் மனிதர்களுக்கு எழுத கிறிஸ்து நீ மனிதர்களை அறிந்திருக்கிறோம். மரணம் நீ அவரை மறுக்கொள்ளவில்லை. அவர் மனிதது பாவத்துக்கு பிரேதம் அளித்தார். அவர் விழித்திருக்கிறது தேவனுக்கு குறைந்திருக்கிறார். இங்கே ஆண்டவர் 33 வருஷம் இந்த பூமியிலே சஞ்சரித்து பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷனுடைய பாவம் இந்த பூமியிலே பெருகினாலே அந்த மனுஷனுக்கு பாவத்தின் விடுதலை வரும்படியாக கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தும் அவர் நம்முடைய குமாரத்தை அனுப்பி பாவ மனுஷனாகிய நம்மை மீட்கும்படியாக அவர் குமாரனாக இந்த பூமிக்கு அவதரித்து வந்தார். வந்தவர் 33 வருஷம் பூமியிலே சேர்த்து பல அதிசயங்களும் பல காரியங்களை செய்து இறுதியிலே அன்பான சூழ்நிலை நம்முடைய பாவத்துக்காக அவர் அழைத்து கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் அவர் மீட்பிருந்தார். இது உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு உண்மை. எந்த ஒரு கடவுளும் உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு கடவுளும் உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம். நாம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த பூமியில பிறந்த நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறது மனுஷன் மறிப்பதும் பின்பு அவனுக்கு நியமிக்கப்பட்ட மனுஷன் மறித்து அவன் நியாயத்திற்கு நேராக அவன் கலந்து கொள்வான். அவன் நியாயத்திற்கு என்பது நீ இந்த பூமியில தகுந்த நாம் அறிக்கும் போது அதே பாவத்தோடு போகக்கூடாது என்பதற்காக நம்முடைய பாவத்தால் மறைத்தார். வேதத்திலிருந்து ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. அப்போ ஆண்டோட ரத்தமோ மாற்றோ அது அன்றை மாற்றமே நம்மை விடுதலை. ஆனா கிறிஸ்து நமக்கு நிச்சயமான ஒரு
மீட்பை உண்டு பண்ணி அவர் கிறிஸ்து கல்வாரியை நிச்சயமான ஒரு ரட்சிப்பை நமக்கு கேட்டார். அப்போ மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் மரித்து அடக்கப்பட்டு மீட்டிருந்தாரோ அதே போல பாவ மனுஷனாக நாம் இந்த தண்ணீரிலே மூழ்கி அவன் பாவத்துக்கு சென்று நீதிக்கு கிடைக்கிறது. அந்த வேதம் சொல்றது 9வது வசனத்திலே மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து நீ மரிக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அவர் மரித்தார், அடக்கப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இனி அவருக்கு மரணமே இல்லை, அவர் தேவனாக இருக்கிறார். இனி இந்த பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு கிடைக்கிறதுனா நமக்கு இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை. இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை. நம்ம கிறிஸ்துவோடு கூட நாம் நித்தியத்துக்கு நமக்கு சரீர மரணம் உண்டு. சரீரத்திலே எல்லா மரணத்துக்கும் மரணம் உண்டு. ஆனால் இரண்டாம் மரணமாகிய அந்த ஜீவ ஆத்மா தேவனோடு கூட நமக்கு தேவனோடு கூட அங்க இருக்கு. அதுக்காகத்தான் இந்த ஞானஸ்தானம் பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு கிடைக்கிறார். கிறிஸ்து எப்படி அவர் மரித்து அவர் உயிர்த்திருந்தாரோ அதே போல நாமும் கிறிஸ்து வரும்போது ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு. கிறிஸ்து அந்த நம்பிக்கை ஏற்படுத்தி ஏன்னு சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவரை உயிரோடு உயிரோட எழுப்பியிருக்கிறார். அது இந்த பூமியில ஒரு சாட்சியாக இருக்கு. மனுஷன் கேட்கலாம், எப்படி மரித்து உயிரோட வர முடியும்? அதற்கு ஆதாரங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவரை உயிரோட ஒரு ஆதாரங்கள் உண்டு. அப்போ நம்ம மரித்தலாம் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற நிச்சயமான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் வந்து போகிற இரண்டு மகேஷ்குமாராக நாம் அவர்கள் இந்த பூமியிலே செய்த பாவங்களை அனைவருக்கு முன்பாக சாட்சியாக அறிவித்து பாவத்துக்கு நீதிக்கு கிடைக்கும்படியாக கிறிஸ்துவோடு கூட அடக்கப்பட்டு அவரோட கூட உயிர் பெறும்படியாக இந்த நாளிலே நாம் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்த நாள் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஞானஸ்தானத்தை நம் ஆசிரியர் ஆதித்யமானபடி உடல் முழுவதும் கட்டாவே ரசிப்படியாவது தேவ கட்டாவே ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் கட்டாவே ஞானஸ்தானம் எடுப்படியாக கட்டப்பட்ட அந்த கட்டளை கீழ்ப்படித்து நாளிலே கட்டாவே ஏற்றுக்கொள்ள இருக்கட்டும். கட்டாவே குறிப்பா இந்த 2 பிள்ளைகளோடு இருந்து கட்டாவே ஆக இருந்து வருகிற நாட்களில் கட்டாவே பழைய மறித்து கிறிஸ்துக்களாய் உயிர்த்தெழுந்து கட்டாவே புதிய மனிதனாய் இந்த பூமியில காணப்பட உதவி செய்யுமா செலுத்துவோம். இருந்து மனிதனும் நடப்பேன் பூமியில கட்டாவே சொந்தமான வாழ்க்கை வாழ்க்கையாக கட்டுடைய ரங்கமாய் கொண்டவரை நாமத்திலே இருக்கிறோம். மகேஷ்குமார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்திருக்கிறீர்களா? அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி என்றால் உங்களுடைய வாயின் அறிக்கையின்படியும் இங்கே கூட இருக்கிற சபையாரின் முன்னிலையிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். புதிய சங்கீதங்களை
ஆற்றினார் எங்களை அங்கல்லினார் புத்தம் புதிய சங்கீதங்களை எனது பாவ பாடமெல்லாம் நீங்கி போனதே ஏழையிலே நாடவே தம்பிள்ளையானே ஏழையிலே நாடவே தம்பிள்ளையானே மகேஷ்காக ஒரு மூலத்திலே பங்களும் ஐக்கியத்திலும் பங்காளியாக நீர் ஏற்றுக்கொண்டது போல சாட்சியாக நாங்களும் இப்படிப்பட்ட கூலியை ஏற்படும் என்னை இப்பொழுது மகேஷ் என்னை ஏற்றுக்கொண்டு உலக ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மகனை உங்களுடைய ஐக்கியத்தை சேர்ந்த அவருடைய வாழ்க்கையிலும் ஏனைவனும் எல்லா காரியங்களிலும் உலகம் வாழ்க்கை வாழ்க்கையும் தேவையான உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய தயவிலும் உங்களுடைய பார்வையுடன் என்னை எப்பொழுதும் உங்களுக்கு காலத்தை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவராக ஜோயல் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து நித்தியவிட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து நித்தியவிட்டாரே. என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது மன்னகிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னகிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தம்பி ஜோயல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று உனக்கு விசுவாசம் இருக்கிறதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையிலே நீ சேர்த்துக் கொள்ளப்படுவாய் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? நீ செய்த அந்த அறிக்கையின்படியே, உன் வாயின் அறிக்கையின்படியே சபையின் சாட்சியாக சபையின் முன்னிலையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஜோயலுக்காகவும் சௌரவன் வீட்டுவாசன் அவர்கள் சொல்லிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் மரணத்தை ஜெயித்தவரும் ஆண்டவரே, நான் மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனை கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்கும்படியாக இந்த காலை நேரத்திலே கர்த்தாவே இந்த ஞானஸ்தான சாட்சியிலும் பங்கெடுக்கத்தக்கதாக
இரு பிள்ளைகளை ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. பாவத்துக்கு மறித்து ஆண்டவரே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஆண்டவரே நீர் உயிருடன் எழுந்ததை போல கர்த்தாவே, இந்த பிள்ளைகளும் பாவத்திற்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய் ஞானஸ்தான சாட்சியிலிருந்து கர்த்தாவே அவர்கள் கொடுத்த அந்த சாட்சிக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு சந்தோஷம், பரலோகத்தில் இதைவிட அதிகமாய் சந்தோஷம். ஒரு பாவியின் மனம் திரும்புதலுக்காக பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அப்படியாக இந்த இருவருக்காக கர்த்தாவே இந்த தினத்திலே பரலோகம் கழிக்கிறது என்பது ஆண்டவரே இந்த தினத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்கள் இனி கிறிஸ்துவுக்காக பிழைக்கும்படியாக ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வாழும்படியாக அவர்கள் எடுத்த தீர்மானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபையாக கர்த்தாவே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த ஞானஸ்தான சாட்சியிலே கர்த்தாவே பங்கெடுக்கத்தக்கதாக நீர் கொண்டு வந்த உம்முடைய ஊழியக்காரருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மீதியான நேரங்களை உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகேஷ்குமாரையும் ஜோயலையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இன்று முதல் நீ தனியானவன் அல்ல, சபையிலே நீர் ஒரு அங்கம். அது மட்டுமல்ல, சர்வலோக சபையிலே கர்த்தாவே இன்றைய தினத்திலே நீர் சேர்த்துக் கொண்டீர். என் சபையை நான் கட்டுவேன் ஆண்டவரே. உம்முடைய சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினம் நீ சேர்த்துக் கொண்டு வருகிறபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினத்தில் இந்த இரு பிள்ளைகளையும் உம்முடைய சர்வலோக சபையிலே நீர் சேர்த்துக் கொண்டு ஆண்டவரே உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதி ஆண்டவரே அவர்களுக்காகவும் பரத்திலே ஒரு இடத்தையும் நீர் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறபடியினாலே உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து இந்த ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோட கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயரப்பட்ட நாமத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செயல்வானை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இப்பொழுதும் இப்பொழுதும் சதாகாலமும் விசேஷமாக ஞானஸ்தானம் பெற்ற இருவரும். ஆமென்.